அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஹை ரைஸ் பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 2 BHK ஃப்ளாட்ஸு ஒரு ஹை ரைஸ் பில்டிங் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்திருக்கு. எந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சவிதா டெண்டல் காலேஜ்லேருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் பூந்தமல்லி போகும்போது அந்த செகண்ட் பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டவர்ஸ் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதுக்கு பேர் கோல்டன் ஓப்லன்ஸு. ஸோ அங்கே அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இல்லாத அம்யூனிட்டிஸே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ரீசேலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசேலில் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கும்போது அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, நமக்கு அது எந்த மாதிரி லாபகரமான ஒரு டீலாக அமையுங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்த்தான டீலாக இருக்கும். இது 2 BHK 1093 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் இருக்கிற ரூம் சைஸு ஹால் சைஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ முழுசாக பாருங்கள். இதோடைய ஹால் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஹால் பார்த்திங்கன்னா 10க்கு 20.25 அப்படின்ற சைஸில் இருக்குது. அதாவது 10 அடி அகலம், 20 அடி ப்ளஸ் ஒரு 3/4 அடி, 20.25 அடி வந்து உங்களுக்கு இது லென்த் இருக்குது. அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய ஃபுல் சைஸ் பால்கனி இருக்குது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய சூப்பர்வான பால்கனி இருக்குது. அந்த பால்கனிலெலாம் கூட நல்ல கிளாஸ் ஸ்லைடிங் டோர்ஸ் போட்டு ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டடாக ரொம்ப அழகாக இருக்குது. இது இல்லாமல் வந்து இதோடைய பெட்ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இல்லை மாஸ்டர் பெட்ரூம்லாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11க்கு 12 அடி அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு மிட் சைஸ் பெட்ரூம், ஒரு நல்ல ஒரு டபுள் காட் கிங் சைஸ் பெட்டு போட்டால் கூட உங்களுக்கு வந்து சுற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரியான சைஸில் அது 11 அடி அகலம், 12 அடி உங்களுக்கு நீளம், அந்த மாதிரி ஒரு நல்ல சைஸில் ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டாய்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 அடிக்கு 8 அடிங்கிற அளவுக்கு நல்ல சைஸில் ஒரு ரீசனபிளான சைஸ், ரொம்ப சின்ன டாய்லெட்டெல்லாம் ஃபீல் ஆகாமல் அதே சமயத்தில் ஒரு லார்ஜ் டாய்லெட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாடரேட்டான கரெக்டான சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டாய்லெட் அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் வந்து 10க்கு 14 அடி. சரிங்களா, ஒரு பெட்ரூம் சைஸ் என்ன சொன்னேன், 11க்கு 12 அடி சொன்னேன் இல்லையா. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 14 அடி, கிட்டத்தட்ட 10க்கு 15 அடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல அகலமாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏசி ஸ்ப்ளிட் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே வந்து அதில் வந்து இன்பில்ட்டாக வந்துடுது. அது இல்லாமல் இந்த கிச்சன் சைஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெருசாக ஒரு கிச்சன் சைஸ் இருக்குது. அதில் வாஷ்ரூம் தனியாக, அதாவது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கோ இல்லை வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸுக்கு கிச்சனுக்குள்ளேயே தனியாக ஒரு சின்ன போர்ஷன் வந்து வாஷ்ரூம். அதுவே பார்த்திங்கன்னா 7க்கு 3.5 சைஸில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் 7 அடி நீளத்தில் 3 அடி அகலங்கிறது ரொம்ப பெரிய ஸ்பேஸ். அதுக்கு அவ்வளோ தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3க்கு 3 சைஸ் இருந்தாலே வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதுவே போதும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரங்கள் ஒரு ஏரியாவுக்கு. ஆனால் இது நல்லா அதுவுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவே கூட வந்து என்ன தேவையோ அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் சைஸில் இருக்குன்றத சொல்ல வரேன். ஸோ இதில் இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கினீங்க அல்லது போய் என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பேர் பில்டிங் மட்டும்தான் கொடுப்பாங்க, வால் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். வேறு எந்த இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணித்தர மாட்டாங்க. அது எல்லாமே அடிஷ்னல் தான். எல்லாம் உங்களுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸுங்கிறது வெறும் பேர் பில்டிங் உள்ள அவங்க கொடுத்துருக்கிற சேலபிள் ஏரியா. அதாவது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1093 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த ஃப்ளாட்டு. ஸோ இந்த சேலபிள் ஏரியா மட்டும்தான், அது மட்டும்தான் தருவாங்க தவிர
அதுலேயும் கார்பெட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது, சூப்பர் பில்டப்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவு தான் தருவாங்க. அதுவும் பேர் பில்டிங் தான் தருவாங்க. எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ இந்த ஃப்ளாட் ரீசேலாக இருக்கிறதுனால இதை வாங்கினவங்க இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ தூரம் இழைச்சி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பால்கனி, ஒரு நல்ல பால்கனி இருக்குது, ஃபுல் சைஸ் பால்கனின்னு, அதில் கிளாஸ் விண்டோ வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்டீரியர் வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி கேஷிங்லாம் ரொம்ப அழகாக அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஹாலில் இருக்கிற ஃபால் சீலிங்கு, அந்த டெக்கரேட்டிவ் லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது. 2 ஃபேன் ஹாலில் போட்டிருக்கிறாங்க, 2மே ரிமோட் ஃபேனு. ஒரு ஃபேன் இன்றைக்கி வாங்க போனாலே 10,000 வரும். ஃபேனு வெறும் சீலிங் ஃபேனு 10,000 வரும். அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஹைஃபை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியிருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாஷாக விரும்புவாங்க இல்லையா. பேர் கோல்டன் ஓப்லன்ஸ். ஓப்லன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறது, ஆடம்பரம் இல்லையா. ஓப்லன்ஸ்னால் ஆடம்பரம், செல்வ செழிப்பு, இதை தானே ஓப்லன்ஸ்னுவாங்க. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை விரும்புகிறவங்க அப்படி தானே இருப்பாங்க. அவங்க எல்லாமே அப்படி தான் விரும்புவாங்க. எல்லாத்துலேயுமே நல்ல ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஃபேன்லேயே தெரியுதுன்னு சொல்ல வரேன். ஒரு ஹாலில் போட்டிருக்க 2 ஃபேன்லேயே ஒரு ஃபேன் 10,000 ரூபாய்க்கு ரிமோட்டோட வாங்கி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வந்து 2 பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப்ஸுமே நல்ல குவாலிட்டியாக ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெட்ரூமில் ஏசியோடு இருக்குது, அதையும் அப்படியே தான் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கிச்சன் பாருங்கள், ஃபுல்லாக சிம்னி எல்லாம் போட்டு அந்த ஃபேபர் சிம்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப அழகாக தரவாக கிச்சனை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்னிஷிங் ஒர்க் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க கிச்சனில். இந்த மாதிரி பில்டிங்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பைப்டு கேஸ் லைன் வந்துடுதுங்க. உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கேஸ் லைன் வந்து நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ டே 1லேருந்து அங்கே இருக்கிற கேஸ் கனெக்ஷனில் அப்படியே கேஸை மாட்டிட்டு யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளேயே மீட்டரும் கொடுத்துருவாங்க. மாதம் மீட்ரு என்ன ஓடி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து மெயின்டெனன்ஸ் டீமுக்கு அனுப்புனீங்கன்னா எவ்வளோ கேஸ் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். கேஸ் காஸ்ட்டும் வெளியில் என்ன சிலிண்டர் வாங்கினா என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டு தான். அங்கே ஒன்றும் அதிகமாகவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கணுன்னே அவசியம் இல்லை, அங்கேயே வந்து பைப்டு கேஸ் கனெக்ஷனும் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கு கேட்டட் கம்யூனிட்டின்னு போயிட்டாலே செக்யூரிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும். யாரும் ஒருத்தர் கூட வந்து அங்கே அந்த பில்டிங்க்கு சம்மந்தம் இல்லாதவங்க அல்லது உள்ளே இருக்கிறவங்க யாரும் இன்வைட் பண்ணாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. அந்தளவுக்கு டைட் செக்யூர்டாக இருக்கும். அடுத்து சிசிடிவி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே போனீங்கனாலும் ஒவ்வொரு வராந்தா காரிடார்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹைலி செக்யூர்டு ஏரியாவாக தான் இருக்கும். அதை விரும்பியே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து வீடு எடுத்து அங்கே தான் குடியிருக்கணும்னு அவங்க போகிறது காரணமே இந்த அளவுக்கு சேஃபாக இருக்குங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். 2வது சர்வீசஸ்ன்ற சென்ஸ், உங்கள் வீட்டில் தண்ணி வரல, லைட் எரியலை, ஃபேன் ஓடலைன்னு எந்த வேலையாக இருந்தாலும் எதுக்கும் நீங்கள் மெனக்கிட தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் டீமுக்கு ஒரு ஃபோன் போட்டால் அடுத்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் எதுக்குமே வந்து ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் லைஃப் ஸ்டைல்னு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எந்த ஒரு அம்யூனிட்டிஸுக்காகவும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பார்ட்டி ஹால் இருக்குது. 2 பார்ட்டி ஹாலும் வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு இல்லை வேறு வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், எதுக்கு வேணுமோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். சரிங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதெல்லாம் வந்து 816 ஃப்ளாட்ஸ் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ ஒரு பெரிய கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட ஒரு கிராமம் இல்லையா, அந்த அளவுக்கு பெரிய கம்யூனிட்டிங்கிறதுனால அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்விம்மிங் பூலெல்லாம் அவ்வளோ பெருசு. நீங்கள் வந்து குற்றாலீஸ்வரன் மாதிரி நீச்சல் வீரர்களே உங்கள் வீட்டில் வளர்க்கறனாலும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனாலும் அந்த ஸ்விம்மிங் பூலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெருசாக கிராண்டாக இருக்கும். ஈவன் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் ஒரு இடத்துல சேர்த்து விட்டீங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்த்து விட்டு ஸ்விம்மிங் கிளாஸுக்கு நீங்கள் அனுப்புனா கூட இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி கிடைக்காது, இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி கிடைக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி இருக்கும். அது மாதிரி யோகா சென்டர் இருக்குது, ஜிம், ஒரு கிராண்டாக ஒரு ஜிம் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே இல்லாத அம்யூனிட்டிஸே கிடையாதுங்க. எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேலையை பார்த்தா மட்டும் போதும். மற்ற எல்லாமே அங்கே கிடச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணி தருங்கிறதுனால தான்
இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போகிறாங்க. அது ப்ராப்பர்ட்டியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதோடைய வேல்யூ ஒர்த் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அது தனியாக ஒரு டிபேட் மாதிரி பேச வேண்டியதாகிடும். ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கோல்டன் ஆப்லன்ஸில் நீங்கள் இன்றைக்கி போய் 2 BHK கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஏதாவது ரீசேல் வந்தால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசேல் தான் நமக்கு வந்திருக்கு. இதுவும் நமக்கு வந்து என்ன மாதிரி சோர்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கிளைண்ட்டிட்ட இருந்து அவருக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ சமீபத்தில் நம்ம போட்ட சில இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். அவர் அங்கே குடி போயிடுறாரு. ஸோ அதனால இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் விற்கிறார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இது வருது. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன் இந்த விஷயங்களை பற்றிலாம் நம்ம வந்து பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே தெளிவாக இருக்குது. 1093 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு வித்து கவர்டு கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் 75 lakhs. 75 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இது சரியாக தப்பாலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அங்கே 2 BHK வாங்குகிற ஐடியா இருந்தால் வாங்க, கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். நேரில் போய் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா ப்ரைஸை நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். என்ன பெஸ்ட்டு முடியுமோ அந்த பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸிங் பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இல்லைன்னா அப்டேட் பண்ண மாட்டேன். இதை பல முறை சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியலோ கமர்ஷியலோ இல்லை ஃபார்ம் லேண்ட் அக்ரி லேண்ட் மாதிரியோ என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் டிவிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதுபோல் மேலும் பல ப்ராப்பர்ட்டிகள் நல்ல ப்ராப்பர்ட்டிகளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்